ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நேர்களே. அதிமுகவை சாடும் கமல், பேட்டியும் அரசியல் சதுரங்கமும் என்கின்ற தலைப்பின் கீழான விவாதத்திலே இணைய இருக்கிறோம். விவாதத்தில் தற்போது நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அதிமுக அமானியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கும். சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு வெங்கடேசன் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். அதேபோல கமல் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த திரு செந்தில்குமார் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். இன்றைய பேசுபொருள், இன்றைக்கு கமல் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி, அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் தொடர்பாக தான் பேச இருக்கிறோம். கமல் என்ன பேசினார், தந்தி தொலைக்காட்சியின் கேள்விக்கு நமது நிகழ்ச்சியிலே அவர் பேசிய அந்த பேட்டியை, அவருடைய பேட்டியினுடைய சில பகுதிகளை பார்த்துவிட்டு விவாதத்தை தொடரலாம். திரு கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிப்பாரா? கட்சி ஆரம்பத்துக்கு நான் அது முடியுமா, அதை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கட்சி ஆரம்பிக்க எவ்வளோ ரூபா வேணும்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை செய்யணும்னு என்ன முடியாது நம்மளால. ஆமாம், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இதில் நேர்மையாக ஒயிட் மணியை வாங்கி பண்ணலாம் போல் இருக்கு, பண்ண வாய்ப்பு உண்டு. அதுக்காக நான் வருவேனான்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னால் யார் வேணா வரலாங்க. திரு கமல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாரா? இன்னி வரல, என்ன வரல, வர வச்சிடாதீங்க. கமல் அவர்கள் பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னு பார்க்குறா, இல்லாட்டி கமல் அதிமுக எதிர்க்கிறாருன்னு பார்க்குறோம்? ரெண்டும் தான். இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். நீ அரங்கேற்றத்துக்கு முன்னாடி வேற படங்களில் ஒன்றுமே நடிக்கலையே. சரி, நடிக்க வந்துட்டீங்க, விட்டுட்டோம். ஏன் நீங்கள் 16 வயதுல நல்லா நடிச்சுட்டு அது வரையிலும் வந்த படங்களில் சுமாராக ஏன் நடிச்சிருந்தீங்க? இப்படிலாம் கேட்டால் நான் கற்றுட்டு வந்திருக்கேன். நல்லா தான் நடிச்சிருந்தீங்க. நன்றி நன்றி, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுவும் சொல்கிறதுக்கும் ஆள் இருக்குங்க. முன்னாடியும் பேசிக்கிட்டு தான் இருந்தாருன்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, படிப்படியாக வந்துட்டு இருக்கேன். நான் என்னுடையது கொஞ்சம் ஸ்லோ லேர்னர். நான் கற்றுக்கிட்டு என்னுடைய விமர்சனங்களை வைக்கிறேன். இன்னமும் பலமாக வைக்க முடிஞ்சால், அதற்கான அறிவு வளர்ந்து விட்டது என்றால் வைப்பேன். எந்த அரசா இருந்தாலும் வைக்க வேண்டியது இனி என் கடமைங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, அது உங்களுடைய முடிவை தள்ளி போடுறதுக்கான ஒரு தேவையா இருக்குமா? சரி, இது என்னதும் பார்ப்போம் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டோ? இருக்கலாம், சொல்ல தெரியல எனக்கு அது எப்படி வருது. ஏன்னா நீங்களே சொல்லுங்க, அவர் ஒன்று ஆரம்பிச்சா அப்படியே சிம்பிளா ஒரு படம் ஆரம்பிக்கிற மாதிரியா? பெரிய விஷயம். அதில் என்னென்ன திருப்பங்கள், என்னென்ன அந்த திரைக்கதை எப்படிலாம் போகும்னு சொல்ல முடியாது. அதற்கு அவருக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா 50 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப், அரை நூற்றாண்டு ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப ஆழமான. ஸோ அது அவருடைய முடிவு உங்களுடைய முடிவை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்ன, அது பார்த்துட்டு நம்ம செய்யலாம், இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இனி விவாதத்தை தொடரலாம் நேர்களே. திரு கலைராஜன், கமல் அரசியலுக்கு வரட்டும், வந்த பிறகு அவர் எங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு தகுந்த விமர்சனங்களை வைக்கிறோம். தற்போதைக்கு அவர் ஒரு நடிகர் அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல அமைச்சர்கள் சொல்கிறார்கள். கமல் சொல்வது, என்னை அரசியலுக்கு வர வைத்து விடாதீர்கள். அவர் அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு, அல்லது அவரை அரசியலுக்கு நீங்கள் அழைப்பது போல அவர் வரக்கூடிய சூழலுக்கு வந்துட்டான்னு பார்க்கலாமா? இல்லை, இதில் பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சவர் கமலஹாசன் தான். நாங்கள் ஒன்றும் எங்கள் கட்சி சார்பாக எதுவும் இது பண்ணலை. அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எங்கள் அரசாங்கத்தின் மீது வைக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கிற கழகத்தினுடைய அதிமுகவினுடைய ஆட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருங்கிற போது, போகிற போக்கிலே சேட்டை வேறு இறந்து விட்டு போவதை போல் செய்யக்கூடாது. எதையுமே ஒரு ஆதாரபூர்வத்தோடு ஒரு பொறுப்பு வாய்ந்த நடிகர், ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரிய நடிகர்களில் ஒருவர் அப்படிங்கிற போது அவருடைய பேச்சை பலரும் உற்று பார்ப்பார்கள். அப்படிங்கிற போது ஒரு அரசு மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறோம் என்று சொன்னால் அதுக்கான ஆதாரம் இருக்க வேண்டும் கையிலே. இந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு நான் அந்த அரசு மீது குற்றச்சாட்டு சுமத்துகிறேன். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட என்ன பண்ணார்னா, சர்க்காரியா கமிஷனில் ஊழல் கொடுத்தார் கருணாநிதி மேலே. அந்த ஊழல் பட்டியலை இந்த ஊழல் செய்திருக்கிறீர்கள் நீங்கள், பூச்சி மருந்து வீராணம் என்று ஒன்றே சொல்லி குறிப்பிட்டு இந்த ஊழல் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று பட்டியல் கொடுத்தார். அவரும் நடிகர் தான். பட்டியல் தான், அது ஆதாரம் கிடையாது. பட்டியல் கொடுத்து அதற்கு பிறகு விளக்கம் சர்க்காரியா கமிஷனில் இவர் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டது. நீதிபதி அதான் கமல்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறப்போ, எந்த துறையில ஊழல் அப்படின்றப்போ எல்லா துறையும் அப்படின்றார். எல்லா துறையிலும் மொத்தமாக சொல்ல முடியாதுல்ல. இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே மோசமானவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தமிழர்கள் முழுவதும் மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. பர்டிகுலரா நீங்க மோசம், நான் மோசம் என்று என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அதுதான் அவர் சார்ந்த துறையில அவர் சொன்னது, யூ சர்டிஃபிகேட்டுக்கு தணிக்கை துறையில் ஊழல் இருக்குன்னாரு. அதற்கு நடவடிக்கை எடுத்தாச்சா? தணிக்கை துறையில் ஊழல் இருக்குன்னா எந்த அதிகாரி ஊழல் செய்தார், எந்த அதிகாரி மேலே நீங்கள் குற்றச்சாட்டு கொடுத்தீங்க, அந்த குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்து எந்த குற்றச்சாட்டை அவர் கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டை நாங்கள் மதிக்கவில்லை, யார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் சொல்ல முடியுமா? அவர் சொன்னாரா?
இதுக்கு வந்து திமுக காலத்தில் வந்து 2001, 2006, 2011 வந்து திரையுலகமே கருணாநிதியினுடைய குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. எந்த படமும் ரிலீஸ் பண்ண முடியாது, எல்லா தியேட்டருமே அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணார்? இவர் ஷூட்டிங் இங்கே எடுத்தாரா? பாம்பேக்கு போனார் ஷூட்டிங் எடுக்க. அப்போ கண்டிச்சிருப்பாரா? இதே ஊழல் நடந்ததை கண்டிச்சிருப்பாரா? அப்போ அன்றைக்கி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்துச்சே, இன்றைக்கி இன்னும் வந்து ஃபைனலைஸ் ஆகலை. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்களே, மத்திய அமைச்சரில் சம்மந்தப்பட்டாங்களே, அதை வந்து கமலஹாசன் கண்டிச்சாரா? யாகாவராயினும் நாகாக்க காவாக்கா சோகப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இதைத்தான் அண்ணா வந்து சட்டமன்றத்தில் அவருடைய பார்வையில் இப்போ இந்த சூழல் வந்து மாறுகிறது அப்படின்றப்போ நான் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறதா, வர வைத்து விடாதீர்கள் அப்படின்றப்போ அவர் வந்தால் என்னங்க நடக்க போகுது? வந்தால் பூகம்பம் நடக்க போகுது. ஏங்க, எம்ஜிஆருங்கிற மிகப்பெரிய ஆளுமை வந்தபோது திமுக இளைஞராக இருந்த கருணாநிதி வந்து அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு அவரால் வளர்க்கப்பட்ட கருணாநிதி, அவரால் ஏணிவாய் ஏறி முதலமைச்சரானவர், அவரையே வந்து அவரை அடித்து நொறுக்கி அவர் படங்கள்லாம் வரவிடாமல் பண்ணி அவ்வளோ கலாட்டா பண்ணி தியேட்டர்லாம் இது பண்ணி, அப்படி இருந்தும் எம்ஜிஆர் வந்து கட்சி நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டு தான் நடத்தினார். ஆனால் அவருக்கு பின்னாலே வந்து நீங்கள் பாருங்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகர். படம் வந்து நடிப்புக்கு வந்தார், தனியாக கட்சி ஆரம்பித்தார். என்னாச்சு? தமிழக முன்னேற்றம் பண்ணி கட்சி தேரலையே, ஒரு சீட்டு ஜெயிக்கலையே. நீங்கள் நடிகர் விஜயகாந்த் வந்தார், அவர் இப்போ எவ்வளோ தொண்டு செய்தவர் தான், இந்த அவர் ரசிகர்கள் நிறைய தொண்டு செய்தவர் தான். அவர் வந்து விஜயகாந்த் இன்னைக்கு என்னாச்சு? என்ன நிலைமையில் இருக்கார்? பரிதாபத்துக்குரியவர் இருக்கார். சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், என்னாச்சு நீங்கள் சொல்லுங்கள்? டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், நடிகர் தான் இவங்கெல்லாம். இவங்க நடிகர் இல்லையா? முதலமைச்சர் ஆகல, கட்சி ஆரம்பிச்சார்கள், சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் ஆனாங்களா, நாட்டை பிடிச்சாங்களா? நீங்க அதை தான் பார்க்கணும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து அடுத்த சுற்றுல பேசலாம். கமல் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த செந்தில்குமார் அது தற்போதைய சூழல்ல அரசியலுக்கு வர வைத்து விடாதீர்கள் அப்படின்னு கமல் சொல்றார். கமல் அரசியலுக்கு வருவதற்கான என்ன சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது, ஏன் அப்படி சொல்கிறார்? இப்போதைக்கு உள்ள சூழல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு பாமர மக்களும் வந்து உள்ளுக்குள்ள வந்து புழுங்கிட்டு இருக்காங்க. அந்த புழுங்களுடைய ஊழலும் லஞ்ச லாவண்யமும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, லஞ்சலாவணி சாதாரண மக்கள் ஒரு இவ்வளோ பெரிய கமலஹாசன் பேசும்போதே வந்து இத்தனை அமைச்சர்கள் எதிர்த்து பேசுகிறாங்களா? அப்போ எந்த துறையிலையுமே வந்து மக்கள் வந்து எதுவுமே கேட்க முடியாது. அவ்வளோ பெரிய நடிகருக்கே இவ்வளவு செக் வைக்கிறாங்க, வரிஞ்சு கட்டி பதில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த பாமரம் வந்து துணிஞ்சு கேட்பான்? அந்த சூழல் தான் இப்போ மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. மக்களுடைய குரலாக தான் வந்து எங்கள் தலைவர் வந்து பிரதிபலிச்சிட்டு இருக்காப்புல. ஒவ்வொரு கணமும் எங்கள் தலைவர் சொன்னதுக்கப்புறம் பொதுமக்கள் அவ்வளோ பேர் எங்கள் மாவட்டங்களில் வந்து எங்கள்கிட்ட வந்து நேரில் வந்து குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் தலைவர் இவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்காப்புல, ஆனால் இதெல்லாம் நாங்கள் வந்து பூனைக்கு யார் மணி கெட்டுவா அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. அது உங்கள் தலைவர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எங்களை பார்க்குற ஒவ்வொரு பாமர மக்களும் எங்கள் தலைவர் மேலே நாங்கள் அன்பு கொண்டிருக்கோம். எங்கள் தலைவர் ரசிகர் இல்லாத பொதுமக்களுமே வந்து இப்போ கமலஹாசனுடைய பேச்சை வரவேற்கக்கூடிய அளவுக்கு பப்ளிக் மத்தியில் அவருடைய காரணம், அவர் அரசியல் கட்சிகளை பார்த்து நீங்கள் நேராக நேர்மையாக நடங்கள் அப்படின்றாரா, இல்ல மக்களை பார்த்து சொல்றாரா? மக்களை பார்த்து சொல்ல. அவர் வந்து தலைவர்களை வந்து மக்கள் ஒருத்தரை தான் தேட சொல்றாரு வழியே, நீங்கள் வெளியிலேருந்து தேடாங்க, உங்களில் ஒருத்தர் தான் தேடுங்கன்னு சொல்றாரு. அவர் வந்து காந்தி வழியிலையும் பெரியார் வழியிலும் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த அரசியல்வாதிகள் வந்து இவருடைய கருத்துக்கள் ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்குமே வந்து கருத்து சொல்றதுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. அது கமலஹாசன் போன்ற பெரியவர் வந்து ராஜாஜி காலத்திலேருந்து அவங்க எல்லா முதல்வர்களையும் பார்த்துட்டு இருக்காங்க, நெருக்கமாக பழகிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் இதாக இருக்கக்கூடியவங்களை வந்து இவ்வளவு தூரம் ஒரு கருத்து சொல்றதுக்கு அமைச்சர்மார்கள் கண்டனம் தெரிவிக்காங்க. அந்த ஒரு வெளிப்பாடு வந்து அவரை வர வச்சிருவாங்களோ அப்படின்னு எங்க தலைவருக்கு அமைச்சர்கள் தொடர்ந்து எதிர்க்கருத்து தெரிவிக்கிறது, விமர்சிக்கிறது கூட கமலை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்து விடும் அப்படின்னு கருத்தா இருக்கு. உங்களுடைய முதல் சாதாரண மனிதனுக்கே வந்து புரிகிறது. உங்களுடைய முதல் கட்ட தகவல்களுக்கு நன்றி. இதிலே மற்றும் ஒரு விஷயம், தமிழக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கமலை பற்றி விமர்சிக்கிறார்கள். கமல் ஆட்சியை விமர்சிக்கிறார், ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று விமர்சிக்கிறார். அமைச்சர்கள் விமர்சிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்றார், ஆட்சியில் அப்படி இல்லை என்று அமைச்சர்கள் சொல்வதில் என்ன தவறு இருக்குது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதையும் தாண்டி கமல் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவருடைய விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பது போல, மூன்றாம் பிறையினுடைய கிளைமேக்ஸ் போல இருக்கும் என்றெல்லாம் அமைச்சர் பேசுகிறார்கள். அப்படி என்றால் இது மறைமுக மிரட்டலா என்கிற கேள்வியும் இருக்கிறது. சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு வெங்கடேஷ், கமல்ஹாசன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஊழல் இருக்கிறது, எல்லா துறையிலும் இருக்கிறது இந்த ஆட்சியின் மீது அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அவருடைய அரசியல் சார்பு ஏதோ இருக்குன்னு பார்க்கறதா, இல்லை சாமானியர்களிடம் பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் பிரதிபலிக்கிறான்னு எடுத்துக்கிறதா?
திரு கமல் அவர்கள் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க. ஆனால் என்னென்னா ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே தப்பு இருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, ஆட்சியை விமர்சிக்கிறப்போ மினிஸ்டர்கள் ரியாக்ட் பண்ணுறது சகஜம் தானே? ஆட்சியை அவர் விமர்சிக்கிறாரு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுறதும் அவர் இன்னும் மேற்கொண்டு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, பேசிக்கலி இஸ் எ ஜீனியஸ், அதில் ஒன்றும் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இருந்தாலும் எடுத்ததுமே இவருக்கு ஒரு சின்ன குறை என்னதுமே அவர் அடுத்ததுமே நான் வந்து கட்சி ஆரம்பிப்பேன், அதுக்கு அடுத்ததுமே நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்றது ரொம்ப அது வந்து ஏற்புடையதாக தெரியல. இப்போ ஒரு அவர் வந்து ஜீனியஸாக இருக்காருன்னா அவர் ஃபீல்டில் இருக்கார். ஆனால் இப்போ ஒரு பெரிய ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறவர் திடீர்னு போய் அவர் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுன்னா தெரியாது. அவரும் மெடிக்கல் படிச்சிருப்பார், அந்த டாக்டர் அவரால் பண்ண முடியாது. ஆனால் இவர் வந்து அவர் துறையில் ஜீனியஸாக இருந்துக்கிட்டு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் அவர் உடனே கட்சி ஆரம்பிப்பேன் உடனே வர்றதுன்றது அவரே அவரும் ஓவரா ரியாக்ட் பண்றாரு, அமைச்சர்களும் ஓவரா ரியாக்ட் பண்றாரு. அதுதான் உண்மைன்னு நான் என்னுடைய முதல் தரப்பு கருத்துங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் ஐ எம் லேர்னிங்னு சொல்றாரு. அப்படி லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஏர்பஸ் 300 ஓட்ட உங்களுக்கு யதார்த்தமா தெரியும். 2015 அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறமா நம்ம பார்க்குறப்போ அப்போதான் கமலுடைய முதல் அரசியல் ஓரியன்ட் கருத்து வருது. அதற்கு முன்னாடி அவர் சொன்னதா சொல்றாரு, அப்போதான் பெரிய அளவில் ரியாக்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தொடர்ச்சியாக இதெல்லாம் அவருடைய அரசியலுக்கு வரப்போகிறார், அல்ல வர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார், அல்ல வரக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? அது பார்க்கலாங்க. ஆனால் யார் ஒன்றா வரலாம், யார் ஒன்றா அரசியலில் வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் வர்றாரு, ஒரு ஐகானிக் ஃபிகர் வராருன்னும் போது தான் பெரிய சர்ச்சையாகவும் இதுவாகவும் இருக்குது. ஆனால் ரஜினிகாந்த் வரும்போது பெரிய விஷயங்கள் இல்லை, அவரும் வரேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இவரும் இப்போ உங்கள் தந்தி டிவியில் வந்து இந்த வரலாம் எனக்கு எண்ணம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஒருவேளை மக்களை இவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. வரணும்னா வரணும், வரலன்னா வரல, இந்த நிமிஷம் வரலன்னு சொல்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது அவர். கட்டாயம். ஓகே, திரு கலைராஜன், அமைச்சர்கள் ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. எவ்வளோ பேர் சொல்றாங்க, கமல்ஹாசன் மட்டும் சொல்லல, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றாங்க, பாரதிய ஜனதால இருந்து சொல்றாங்க, திமுக சொல்றாங்க, ஊழல் இருக்கிறது, லஞ்ச லாவணியம் இருக்கிறது, அது இதுன்னு. ஆனா அமைச்சர்கள் வந்து இந்த அளவுக்கு போயிட்டு அவருக்கு 3ஆம் முறை கிளைமேக்ஸ்ல வரதான் அவருக்கும் ஸ்டாலினுக்கும் அப்படின்னு அமைச்சர் டி ஜெயக்குமார் சொல்றது அப்படின்றது ஒரு ஓவர் ரியாக்ஷன் இல்லையா? இல்லை, நீங்கள் அரசியல் கட்சியை விமர்சிப்பது என்பது பொதுவான விஷயங்க. அது நாங்கள் எங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவங்க சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம், அவங்க மேலே நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு சகஜமான நிகழ்ச்சி தான். இவர் சொன்ன மாதிரி ஒரு நடிகர், முக்கியமான நடிகராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க நடிகரில் இன்றைக்கி எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போல் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற போது ஒரு கருத்தை சொல்லுகிற போது யோசித்து சொல்ல வேண்டும், மக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து இதுக்கு அமைச்சர்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அதில் உண்மையும் கூட நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அதுக்காக குட்ட குடிஞ்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. எப்படியா இருந்தாலும் ஒரு புழுவாக இருந்தால் கூட என்ன பண்ணணும்னா தன்னுடைய எல்லைக்கு மீறி வந்து அது கொத்த வர்றப்ப அது ஒன்றும் பொறுமையாக இருக்கும், அது வரலும் முடிஞ்ச வரலும் போராடி பார்க்கும். இங்கே நாங்கள் புழு கிடையாது, மிகப்பெரிய அரசாங்கம் என் கையில் இருக்குது. இப்போ வந்து அண்ணா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா முதலமைச்சராக இருக்கிறப்போ அதுக்கு அவர் பீரியட்லேயே ரொம்ப விமர்சனங்கள் வைப்பாங்க. அப்போ அண்ணன் என்ன பண்ணுவார், இப்போ போர்டில் எழுதி வைங்கப்பா, அதை எழுதி வச்சுட்டு விளக்கையும் கொளுத்தி வைப்பாங்க, எல்லாரும் பார்த்துட்டு போகட்டும், சபையில் மட்டும்தானே சொல்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு போட்டும்பாங்க. இன்னும் ஏன் சொல்கிறேன்னா, அது அண்ணா மாதிரி எல்லாருமே இருக்க முடியாது, அண்ணாவின் தம்பிகள் எல்லாம் அண்ணா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான் பொறுத்து வச்சா உங்களால் தாங்கிக்க முடியல. இல்லை, தாங்கிக்க முடியாமல் இல்லை, சகிப்புத்தன்மை எங்களுக்கு இருக்கிறது. அதுக்காக அண்ணா மாதிரி உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது, உங்கள் ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகிறதுனாப்ப என்னுடைய அடிகள் ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கப்படுகிறது அப்படின்னு அண்ணா சொன்னார். அது மாதிரி இப்போ எல்லாருமே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்போ பெரியாரை திட்டுறப்ப பெரியார் ஒரு மாதிரி பதில் சொல்லுவார், காமராஜரை சொல்கிறப்ப காமராஜர் என்ன சொன்னார், ஆட்சி வந்து ஒரு 6 மாதம் அவங்களுக்கு இப்போ தானே வந்திருக்காங்க ஆட்சிக்கு, ஒரு 6 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுப்போமே அப்படின்னு காமராஜர் சொன்னார் திமுக ஆட்சியை. இப்போ அது மாதிரி எடப்பாடி வந்து ஒரு 5 மாதம் கூட ஆகலையே, அதுக்குள்ளே முதலமைச்சராக 5 மாதத்தில் என்ன சாதித்திட முடியும், அப்படியே தவறு இருந்தால் கூட பொறுத்திருந்து சொல்லலாம்ல அப்படின்னு நான் கேட்கலாம். ஆனால் அவங்க ரொம்ப ஓவராக கமல்ஹாசன் தாக்கணும், பெரிய ஜீனியஸ் மாதிரி, பெரிய அறிவாளி மாதிரி, அவர் தான் எனக்கு தர எல்லா அரசியலும் தெரியுங்கிற மாதிரி அவர் பேசுறாங்கிறப்ப அவர் பேசுறாங்க. நான் இப்பதான் கத்துட்டு இருக்கேன், தெரிய நான் விமர்சனங்களை வைக்கிறேன், இன்னும் தொடரும் அப்படின்றாரு. இப்பதான் கத்துக்கிறேன்னா இதுக்கு முந்தைய நடந்த தவறுகள் எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க திமுக காலத்திலிருந்து காங்கிரஸ் காலத்திலிருந்து நடந்த ஊழல்களை பூரா சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க அண்ணா திமுக காலத்தில் நடந்த சொல்லுங்க. நீங்க அதை சொல்லாம இப்ப சொன்னீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இவர் பொது மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார். இப்போ எம்ஜிஆர் வந்து 1962 சீனா இந்தியா யுத்தம் நடந்துச்சுங்க.
அதில் வந்து நடிகர்கள் சிவாஜி கணேசன்லேருந்து எல்லாருமே சேர்ந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து அம்மா எம்ஜிஆர் போனாருன்னு நான் சொல்லல. அவர் ரசிகர் மன்றம் வச்சிருக்காரு. நற்பணி மன்றமாக இருக்குது. நற்பணி செய்கிறார்கள். வெறும் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் மட்டும் பண்ணல. அவருடைய பிறந்த நாள்னா ரத்த தானம் வழங்குறதோ அன்னதானம் வழங்குறதோ செய்றாங்க. இது எல்லா ரசிகரும் செய்றாங்க. அவர் நடிகர் தானே? இல்ல எல்லா ரசிகரும் செய்றாங்க. ஒரு நடிகராக இருந்தவர்கள் அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து 1962 75,000 ரூபாய் கொடுத்தாரு நேருக்கிட்ட. நேரு வந்து என்ன பண்ணார், கட்டி பிடிச்சிட்டு இவ்வளவு பெரிய தொகையா அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கு 75,000 750 கோடிக்கு சமம். அதே மாதிரி அவ்வை ஹோமுக்கு போனார், அனாதை ஆசிரமம் வச்சிருக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு 25,000 கொடுத்தாரு அப்போ அந்த காலத்தில். நான் அது மாதிரி கமலஹாசன் யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருப்பாரா? ஈழ பிரச்சனை வந்துச்சே, ஈழத்தில் இலங்கைகள் செத்தாங்களே, அன்னைக்கு வந்து 1 கோடி 2 கோடி இல்லைங்க 12 கோடி கொடுத்தாருங்க எம்ஜிஆர். அவர் கமலஹாசன் யாருக்காவது கொடுத்துருப்பாரா? அவரு வாக்களிக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனே வைங்க, விமர்சிக்க கூடாதா? விமர்சிக்கலாங்க. விமர்சிக்கிறது அப்படின்னா இல்ல அவர் வரி செலுத்துறார். இந்த தேசத்தினுடைய குடிமகன். இங்க வாக்குரிமை இருக்கிறது, இந்த மாநிலத்தில் வாக்குரிமை இருக்கிறது. இது ரெண்டு இல்ல. நான் என்ன சொல்றேன், வரி இருக்கு, வரி கட்டுகிறார், வாக்குரிமை இருக்கிறது என்பதற்காக யார் வேணாலும் பேசலாங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. அதுக்காண்டி யார் வேணாலும் எங்களை அடிச்சுட்டே இருப்பாங்க, நாங்க வாங்கிட்டே இருப்போம். அதனால எங்களுக்கு குத்த குடிஞ்சுட்டு இருப்போம். அமைச்சருடைய பேச்சு சரி. அப்ப ஏசுநாதர் மாதிரி ஒரு கண்டத்தில் அடிச்சா நாங்க வாங்கிட்டே இருப்போமா? நாங்க திருப்பி அடிக்க கூடாதா? கமலஹாசனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தில் வாங்குகிற கூட்டம் நாங்கள் அல்ல, திருப்பி அடிப்போம். அமைச்சர்கள் கொடுத்த இருந்தாலும் ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காட்ட மாட்டோம், திருப்பி அடிப்போம் என்பதுதான் உங்களுடைய இதில் புரிந்து கொள்ள முடியும். இயேசுநாதர் வழியில் நாங்கள் பொறுத்திருந்து போக மாட்டோம். அது காலம் மாறிவிட்டது, இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கமலுடைய தற்போதைய அரசியல் நிலைப்பாடுகள், அவருடைய கேள்விகள் எல்லாம் அரசியல் சார்புடையதாக. முன்பு அவர் திமுக விமர்சிக்கவில்லை, ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்புதான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை இருப்பதாக விமர்சிக்கிறார் என்றால் அவருக்கு ஏதாவது அரசியல் சார்பு இருக்கிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. அது பற்றியும் பாதிக்கலாம். அதிமுகவை சாடும் கமல், பேட்டையும் அரசியல் சதுரங்கமும் என்கின்ற தலைப்பின் கீழான விவாதத்தில் இணைந்திருக்கிறோம். கமல் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த செந்தில்குமார், கமலுடைய பேச்சு இதற்கு முன்பு இப்போ எல்லாருமே கேட்கக்கூடியது, அவர் திமுகவை விமர்சித்திருக்கிறாரா, அதற்கு முன்பு இருந்த அரசுகளெல்லாம் விமர்சித்திருக்கிறாரா, தற்போது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் விமர்சிக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு அரசியல் சார்பு இருக்கிறது, அல்லது அதிமுகவை விமர்சிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது அப்படின்னு தானே பார்க்குறாங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த அம்மா இருந்த வரைக்கும் இந்த அமைச்சர்கள் இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்களா, இவ்வளோ தூரம் வெளியே வந்து இது பண்ணியிருக்காங்களா? எங்கள் தலைவர் மட்டும்தான் இப்போ இது பண்ணுறாங்களா? அமைச்சர்கள் யார் எந்த இலாக்காக இருக்காங்கன்னே மக்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அமைதியாக தானே இருந்தாங்க. இத்தனை அமைச்சர்கள் வரிஞ்சு கட்டிட்டு வர்றது இந்த அம்மா மறைவுக்கு அப்புறம் தானே இவ்வளோ தூரம் வராங்க. இல்லை என்ன சொல்கிறீங்க, ஒரு கலைராஜன் சார் சொல்கிறாங்க இந்த சமூகத்துக்கு. அப்போ ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து பதிலடி கொடுப்பாங்க. இன்னைக்கு அமைச்சர்களே நேரடியாக பேசுகிறாங்க. அதான் இது ஒரு பாசிட்டிவ் தானே. அம்மாவே பேசுவாங்க. இல்ல அந்த அம்மா இருக்கையிலே வந்து நேரடியா பதில் சொல்லி விஸ்வரூபம் பட பிரச்சனை முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் பேசினாங்க. நேரடியா வந்து அந்த அம்மையாருக்கு எதிர்த்து அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து வெற்றியும் பெற்றாங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத முதல்வரை வந்து தலைவருடைய இதுக்கப்புறம் பத்திரிகையாளர் 3/4 மணி நேரம் சந்தித்து பேட்டி கொடுக்க வேண்டிய அளவுக்கு அப்போவுமே வந்து போல்டாக எதிர்த்து நிற்க தான் செஞ்சாப்புல. இப்போ மட்டும் இல்லை, அப்போவே பண்ண தான் செஞ்சாங்க. சமூகத்துக்கு வந்து கமலஹாசன் என்ன செஞ்சாலும் இந்த கலைராஜன் சார் கேட்குறாங்களே, அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலே ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக ஆக்கி ரத்த தானம் பண்ணணும், உடல் தானம் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ பேர் எங்கள் ரசிகர் மன்றத்தில் அனைவரும் நாங்கள் ரத்த தானம் பண்ணியிருக்கோம், பாதி பேருக்கு மேலே உடல் தானம் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே அவர் உதாரணமாக இருந்துட்டு இருக்காரு. 30 ஆண்டுகளுக்கு மேலே நற்பணி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் எந்த ஒரு விழாலையும் எங்களை நம்ம அரசியலுக்கு வருவோங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையோ ஒரு இதுலேயோ வந்து அவர் வந்து எங்களை வழிநடத்தவே இல்லை. நற்பணி ஒன்று தான் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காப்ல. நற்பணி மட்டும்தான் கமல் அந்த துறையினுடைய ஜீனியஸ், நிறைய விஷயங்களை படிக்கிறாரு, விமர்சிக்கிறாரு. ஒரு இதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அரசியலை, அதனால நான் அதை அப்பப்போ விமர்சிக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா அதெல்லாம் வச்சுட்டு முடிவெடுத்தால் யா முதல்வர் அப்படின்னு பெரிய அளவில் கணக்கு போடுறது அது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. இல்லை அந்த அளவுக்கு இவங்க கொண்டு போறாங்க. ஆட்சியுடைய நிலைப்பாடு அந்த அளவுக்கு இருக்குல்ல, மக்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து இது பண்ணணும்ல. இப்போ யார் தான் இது பண்ணுறது? ஏன்னா அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்காங்க எல்லாரும். அந்த அளவுக்கு எங்கள் தலைவரும் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. அவங்க அந்த கொதிப்புக்கு இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். எங்க தலைவர் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருமே வந்து அதை இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. சேர்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வெங்கடேசன், கமல்ஹாசன் ஒரு கருத்தை சொல்றாருன்னா நீங்க போற இடத்துல ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடலாம், நான் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ ஊடகங்கள் நம்ம பேச முடியாது, வெளியில பேசிட்டு போயிடலாம். ஊடகங்களில் பேசுறப்பயோ ஒரு நடிகர் பேசுறப்பயோ
அவரோ அவர் சார்ந்த துறையோ அவருடைய வளர்ச்சியோ ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும் ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும். அதையும் மீறி சொல்றாரு அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமல் அவர் சொல்லுவாரா? பாதிக்கப்படாமல் சொல்லுவாரா? பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் சார், எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அதுக்காக அவர் நான் கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சர் அப்படின்றது அவருடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கட்டாயம் யாருமே ஏற்றுக்க முடியாது. அது இல்லாமல் ஒருவேளை சாமானிய மக்கள் இப்போ எவ்ரிபடி இஸ் க்ளூடட் வித் த டிவி இல்லையா, எல்லாருமே டிவியில் சினிமா அந்த மாதிரி அந்த மோகத்தில் ஒருவேளை வந்தால் கூட கட்டாயம் அவர் சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ, ஒருவேளை நம்ம எலக்ட்ரோரல் சிஸ்டம் சரியில்லையோ என்னமோ, ஒருவேளை ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கு ஒருவேளை இருந்ததுன்னா எல்லாருக்குமே நான் கேட்குறது, சின்ன சின்ன கட்சி ஆரம்பிக்கக்கூடியவங்க கூட முதல்வர் ஆகணுன்றதா நோக்கம்ன்றாங்க. கமல் கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் ஆனா யார் தடுக்க போறா? இல்ல, யாரும் தடுக்க போறதுக்கு இல்ல. இல்ல, அவருக்கு ஆசை இருக்கிறதுல பத்தி தப்பு இல்ல, அவருக்கு ரைட் இருக்கு, எப்படி டியூட்டிஸ் இருக்கும் அந்த மாதிரி ரைட்ஸும் இருக்கு. பட் மக்கள் பார்த்து இது எது சரி எது தவறுன்னு இல்லைன்னா அவர் சொல்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வர்றது அர்த்தமே இருக்காது. எல்லாரும் யார் ஒன்னா கட்சி ஆரம்பிக்கிறேன், யார் ஒன்னா முதலமைச்சர் ஆகிறேன்னா அது சரியான உடன்பாடா எனக்கு தோணும். ஓகே, அவர் ஒருவேளை முதலமைச்சர் ஆனாலும் சரியான உடன்பாடா இருக்காது. கட்டாயம் சார். ஏன்னா எல்லாத்துக்குமே எடுத்ததுமே டாப் லெவலில் போக முடியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு தான் எடுத்ததுமே டாப் கியரில் போகணும்னா அது கஷ்டம் தான். அதுவும் இல்லாமல் அவரே சொல்றாரு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. கற்றுக்கிட்டு இருக்கிற கொண்டாந்து நம்ம அவர் ஒரு 5 வருஷம் கற்றுக்கிறப்போ நம்ம இது சிஸ்டம் மொத்தமாக என்ன ஆகும், அது இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்தை அவர் கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுடைய பார்வை. திரு கலைராஜன், அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்றாரு, இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு நேரத்தில் ஆளாளுக்கு இந்த ஆட்சியின் மீது விமர்சனம் வைக்கிறார்கள், கருத்து வைக்கிறார்கள் அப்படின்னு. இன்னைக்கும் ஒரு தலைமை இருக்கிறது. நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உங்களுடைய கருத்துப்படி சசிகலா அவர்கள் இருக்கிறார்கள், தினகரன் அவர்கள் இருக்காருன்னா அவங்கெல்லாம் தலைமை இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, அவங்க இல்லாதனால இன்னைக்கு எல்லாம் விமர்சிக்கிறாங்க அப்படின்றாரு. அப்படி என்றால் இந்த ஸ்டேபிள் அப்படின்றத செல்வராஜ் கேள்விக்குறியாக்குறாரு. அம்மாவினுடைய ஆளுமை என்பது தனிங்க. அம்மாவினுடைய ஆளுமைக்கு அம்மாவே பதில் சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் துறைமுறையிலேருந்து யார் கேள்வி கேட்டாலும் அம்மா உடனுக்குடன் பதில் சொல்லுவாங்க. வருமானத்துறை வரித்துறை மானியம் நடக்கும், அதில் கமர்ஷியல் டேக்ஸ் பற்றி கேள்வி கேட்பாங்க வேணும்னு, அதில் உடனே ஏஞ்சி பதில் சொல்லுவாங்க. அந்த மினிஸ்டர் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது வேற. தம்பி சொன்னார், இப்போ கமலஹாசன் ரசிகர் மன்றத்தை பற்றி சொன்னார், ரசிகர் மன்றங்கள் ரத்த தானம் பண்ணாங்க போனாங்கன்னு. எல்லா ரசிகர்களுடைய மன்றங்களும் அப்படி தான் செய்கிறாங்க. அதில் இவங்க மட்டும் தனியாக செய்யல, எல்லாருமே அப்படி தான் செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அவர் இன்னும் முடிவெடுக்கலாம் ஆண்டவன் சொல்லட்டும் சொல்லிட்டு கேட்டுருக்காரு. எனக்கு இப்போ வருத்தம்லாம் என்னென்னா, இப்போ காந்தி வழியில் பெரியார் வழியில் நடத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னார். இப்போ தம்பி சொன்னாப்புல ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர். காந்தி வழியிலிருந்து பெரியார் பிரிஞ்சு போய் தானே காங்கிரஸ்லேருந்து வந்தார். அவருடைய வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வரவில்லை, காந்தி அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே காங்கிரஸ்லேருந்து விட்டு வெளியே வந்தார். அதுவே அவருக்கு வரலாறுல தெரியல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே ஒரு குரலை சொன்னேன், யாராக இருந்தாலும் யாக வராங்க நாகக்கா அந்த பாட்டு. அந்த குரல் என்னன்னா, சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க, இப்போ பஸ்ஸில் எழுதிடுறாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்குறாங்க கேள்வி, விநாயகம் ஒரு கேட்குற அண்ணாவை பற்றி. அண்ணா முதலமைச்சர், இந்த குரல் யாருக்கு நாகாக்கான்னு எழுதிருக்கீங்களா, யாருக்குன்னு கேட்குறாரு. கண்டக்டருக்கா டிரைவருக்கான்னு கேட்குறாரு. யார் நாவை அடக்கணும்னு. இல்லை உடனே அண்ணா சொல்கிறார் பதிலாக, நாசுக்கா நாக்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் இந்த குரல் பொருந்துங்கிறாரு. அதே தான் நானும் சொல்கிறேன். கமலஹாசன் மிக சிறந்த நடிகர் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் போது மக்கள் கூர்ந்து பார்ப்பார்கள். அவர் முதலில் எந்த மதத்தையும் திட்டக்கூடாது, எந்த இல்லை, அதே மாதிரி நாகாக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதே மாதிரி இதில் விஸ்வரூபத்தில் இஸ்லாம் மதத்தை தாக்கி பிரச்சனை பண்ணி எழுதுறாரு, அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ தேவர் முகத்தில் ஒரு தேவர் மகன் படத்தில் ஒரு கோயிலுக்கே தேருக்கே வெடி வைக்கிறார்கள் அப்படின்னா அந்த மதமே ஒரு மோசமான மதங்கிற மாதிரி இந்து மதத்தை சாடுற மாதிரி சாடுறாரு. ஆக இவருடைய நாத்திய கொள்கை இருக்கட்டும், அதுக்காக ஒரு மதத்தை அசிங்கப்படுத்தி அந்த மக்களை புண்படுத்தக்கூடாது. இதெல்லாம் கமலஹாசன் கேட்கறது. ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு, கமல் அதற்கான சிம்டம்ஸ் தெரியுது, அவர் ஒரு வேளை வரலாம் அப்படின்ற ஒரு பார்வை. ரஜினி ஆழமாக யோசிக்கிறார், நிறைய ஆலோசனை பண்றாரு. அப்படின்றப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வேக்யூம் இருக்கு, இதை நம்ம நிரப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குங்க. இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிக கட்சி உள்ள நாடு எதுனா இந்தியா தாங்க. அதனால் இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுனாலே கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறதுனால பெரிய இழப்பு வந்துட்டு போகிறது இல்லைங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனுங்க, ஏற்கனவே எல்லாரும் கட்சி ஆரம்பித்தாங்க. ஏன் கருணாநிதி கூட எம்ஜிஆர் ஆரம்பித்தப்ப எம்ஜிஆருக்கு போட்டியா முத்துனுடைய மகனுக்கு தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு அவரும் பிள்ளைன்னு படத்தை நடிக்க தான் வச்சு பார்த்தாரு. யாரும் ஜெயிக்க முடியலைங்க. அதை ஜெயிச்சது ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர் மட்டும்தாங்க. கலையுலக வாரிசு சொன்னார் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் சொன்னது பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார். பாக்கியராஜா ஃபெயிலியர் ஆகிட்டாருங்க. ஆக கமலஹாசன் ஜெயிச்சா சந்தோஷம் தான், ஜெயிக்கட்டும். அவரை தேர்தலில் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓகே, உங்களுடைய இறுதியான கருத்துக்களை புரிந்து கொள்ள முடிகிறது. திரு செந்தில்குமார், ரஜினி கட்சியை ஆரம்பிக்கட்டும், அவர் ஆரம்பிப்பாரான்னு தெரியல, அதனுடைய நிலைப்பாட்டை பொறுத்து என்னுடைய முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் அப்படின்றாரு. அப்ப ரஜினியுடைய முடிவுக்காக ஒரு வேளை கமல் காத்திருக்கிறாரோ?
அப்படிலாம் இல்லைங்க. ரஜினிகாந்த் அவங்களுடைய முடிவு வேற, எங்கள் தலைவரோட முடிவு வேற. எங்கள் தலைவர் வந்து இப்போ இருக்கிற அரசியல் சூழலுக்காக பேசலாம், மக்கள் படக்கூடிய வேதனைகளை தான் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இல்லை, இணைந்து இருவரும் இணைவதற்கான வாய்ப்பு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இணைந்து அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு? இணைந்து அரசியல் பண்ணாங்கன்னா வரவேற்கத்தக்கது தான். ஓகே, நன்றி. உங்களுடைய இறுதியான கருத்துக்களை புரிந்து கொள்ள முடிந்தது. நன்றி. இறுதியான கருத்துக்கள் திரு வெங்கடேசன். இப்போ கமல் இப்போ தொடர்ச்சியாக ஊடகங்கள் அவர் அடிபடுகிறார். அவர் ஊடகங்களுக்கும் அவருக்கும் வந்து எப்பவுமே ஒரு பெரிய தொடர்பு இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர் வர்றப்போ இப்போ ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அல்லது வந்து வேறொரு தலைவர் தேவைப்படுகிறார், அல்ல ஒரு நல்ல ஆளுமையாக இருப்பார் அப்படின்னு ஒரு பார்வை அவர் மீது படும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை சார். வெற்றிடம்லாம் எப்போவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இவர் தான் ஜீனியஸ், அவர் தான் இவர் தான் டேலண்டட் அப்படின்லாம் அந்த கருத்துலாம் இல்லை. அவர் சொல்கிறது ஒரே ஒரு, யார் வேணால் வரலாம், மக்கள் ஏற்றுக்கணும். அவர் சொல்கிற ஒரே ஒரு கருத்து என்னென்னா, இது வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இது ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இல்லை. நம்ம வந்து 5 வருஷத்துக்கு இவர் ட்ரைனிங் ஆகிட்டு இவர் அதுக்கப்புறமா டேலண்ட் ஆகிறவர்கள் நம்ம காத்துட்டு இருந்தால் நம்ம சிஸ்டம் அவர் ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரட்டும். அவர் ஒருவேளை ஃபாலோவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் லீடர் ஆகணும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து சமூக ஊடகங்கள் அதிகம் இருக்குங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக தமிழுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று களத்துக்கு வந்தார்கள். அதுபோல வந்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை ஏமாற்ற முடியாது. கமலஹாசனும் மற்றவர்களும் வந்து ஏமாற்ற முடியாது. அப்படி அவர் வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஓகே, கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற கருத்தை ஆளும் தரப்பாக திரு கலைராஜன் வெளியிட்டிருக்கிறார். மற்றொரு புறம் சாமானியர்களாக வாக்குரிமை இருக்கக்கூடியவர்கள் இந்த அரசுக்கு வாக்களித்தவர்கள் விமர்சிக்கக்கூடிய போக்கு என்பதற்கு தான் செய்கிறது. அதை நியாயமான முறையில் எதிர்கொள்வது என்பதும் ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். மற்றொரு பார்வையில் பார்க்கும்போது வாரி இறைத்து விட்டு செல்லக்கூடியதை ஒரு அரசு என்பது தட்டி கேட்காமல் இருக்க முடியாது என்கிற 2 பார்வையும் இருக்கிறது. கமல் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இத்துடன் ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அரங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றி. அதே போல செந்தில்குமார் அவர்களுக்கும் வெளியிலிருந்து கலந்து கொண்ட அவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.